ராதிகாவை இந்த வீட்ல யாரோ ஒரு தெரியாத பையனோட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம என்ன பார்க்கதான் அவன் வந்தான்னு ஒத்துக்கிட்டாளே சாஸ்திரி. அந்த பையன் கூட அவளை பார்க்கதான் வந்தேன்னு சொன்னானே, மறந்து போச்சா உங்களுக்கு? அப்படி ஒரு பொண்ணு தேவாவுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா? ஏன்னா அன்னைக்கு ராத்திரி உங்க முன்னாடி ராதிகா ஏன் மௌனமா இருந்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு ராத்திரி நடந்தது எல்லாத்துக்கும் ராதிகாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ராதே ராதே சாஸ்திரி. ராதே 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 ராதே. எதுக்காக அப்படி நிக்கிறீங்க? கிளம்ப வேண்டியதானே? இந்த ஆள்லாம் எப்பதான் திருந்த போறான்? சித்திமா, இவர் பொண்ணால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானம் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இங்க வந்துட்டு போறாரு. அதுல அவர் வந்தது சாஸ்திரி ஜென்மாஷ்டமி பூஜையை பத்தி சொல்லிட்டு போக வந்தாரு. குருஜி விரும்புறாராம் இந்த பூஜையை கண்டிப்பா பண்ணணும்னு. ஓ, அப்ப குருஜியே சொல்லிட்டாரா? நான் சத்தியம் பண்ணி உபவாசம் இருந்து எப்படி வேணாலும் என்னால உண்மையை சொல்ல முடியும். சுஷில், ஜென்மாஷ்டமி பூஜை தேவா தான் பண்ண போறான். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நீ எதுவும் பேசவும் வேண்டாம், தேவா மனசை கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் அவனை இதே மாதிரி அவமானப்படுத்திட்டு இருந்தா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். இத பாருங்க, விதிமுறைன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் இந்த சம்பிரதாயம். பாப்பா தேவா, போய் கையெழும்பிட்டு வா, வாசு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரி. ஆமா சித்திமா, இனிமே தேவாவுக்கு வாசுதான் சாப்பாடு பரிமாற முடியும். கணவர் வருவார்னு பசியோட காத்துட்டு இருந்த மனைவிதான் ஓடி போயிட்டாலே. சீக்கிரம் சொல்லுங்க, என்னாச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? கோமா ஒண்ணும் பேசலையே. அங்க யாரெல்லாம் இருந்தாங்க? அங்க நான் போனப்ப தேவா மாப்பிள்ளையோட அம்மாவும் பாட்டிமாவும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்க யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்க நல்லா யோசனை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ராதிகா ரொம்ப அடக்கமான பொண்ணு இல்ல? எத்தனை பேர் எத்தனை வேலை சொல்றாங்க, அவ எல்லாத்தையும் செய்யறா. கொஞ்சம் கூட வெட்கப்படல, யோசிக்கல, வேலை செய்யறோமே தயங்கல. நானும் எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கேன். எவ்வளவு நல்ல பொண்ணு அவ. எந்த ஒரு பொண்ணும் இந்த அளவுக்கு பொறுமையா, இத்தனை அடக்கமா, அன்பா, பொறுப்பா, இவ்வளவு அழகா நடந்துக்கிறாள் அவ. ஜன்மாஷ்டமிக்கு என்ன பண்றதுங்கிற என்னோட கவலையே தீந்து போச்சு. ராதிகா அங்க இருக்கும்போது நான் ஏன் கவலை பண்ணும்? உனக்கு தேவையானதெல்லாம் அவ செய்வாள்ல, உதவி செய்வாள்ல. ஆமா பாட்டிமா, தேவா மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த பத்தி நானே பேசுறேமா. அந்த கிருஷ்ணரோட விருப்பப்படி தேவா மாப்பிள்ளை இந்த சம்பந்தத்துக்கு கண்டிப்பா ஒத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கண்ணனோட விருப்பம் அதான்னா கண்டிப்பா அவளும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. சாஸ்திரி, அப்படி மட்டும் நடந்ததுன்னா நிச்சயமா எனக்கு இந்த ஜென்மாஷ்டமி தான் என் வாழ்க்கையிலேயே சிறந்த ஜென்மாஷ்டமியா இருக்கும்.